கந்தபுராணம் பகுதி 15. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நாம் இதுவரை 14 பகுதிகளை பார்த்தோம். இன்று 15வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? மேரு மலையையே கிள்ளி எறியும் பாலமுருகனின் செயல் கண்டு இந்திராதி தேவர்கள் ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டனர். இந்த மேருமலையையே கிள்ளி எறிகிற அளவுக்கு இந்த பாலமுருகன் பண்ணுற செயலை பார்த்த உடனே இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் இருந்தது, ஆத்திரமாகவும் இருந்தது. உலகில் தாங்கள் தான் பெரியவர்கள் என்ற மாயை கண்களை மறைத்தது. எனவே சிறுவன் என்றும் பாராமல் முருகனை தட்டி கேட்டனர். சிறுவனே, உன் விளையாட்டை நிறுத்தப் போகிறாயா இல்லையா என இந்திரன் ஆவேசமாக கேட்டான். தேவர் தலைவனே, நானோ சிறுவன், நீரோ பெரும் படையுடன் வந்துள்ளீர். நானு சிறுவன், நீங்கள்லாம் பெரும் படையுடன் இங்கே வந்திருக்கிறீர்கள். சிறுவர்கள் விளையாடுவது என்பது இயற்கைதானே. என் விளையாட்டால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே என்றான் முருகன். வருணன் இந்த பேச்சின் குறுக்கே புகுந்தான். கடலுக்குள் புகுந்து ஆமைகளையும் திமிங்களையும் கசக்கி பிழிந்து விளையாடுகிறாய், இது தவறில்லையா என்றான் வருணன். வருணனே, பிதற்றாதே. பூலோகத்தில் குழந்தைகள் ஏரிகளில் இறங்கி மீனை பிடித்து விளையாடுகிறார்கள். நானும் ஒரு சிறுவன்தான். என் வீரத்தை சுய சோதனை செய்து கொள்ளும் பொருட்டு அவற்றை பிடித்து விளையாடுகிறேன் நான் என்றான் முருகன். ஒருவேளை என் கையால் அவை உயிர் விட்டால் கூட அவற்றுக்கு முக்தியே தான் கிடைக்கும் என்றான் முருகன். பிறப்பற்ற நிலையால் ஆனந்தம் கொண்டு அவை சிவலோக பதவியை அடைந்துள்ளன. கணங்களாகவும் என் தாயின் கண்களுக்கு அழகு சேர்ப்பனவாகவும் அவை உருவெடுத்துள்ளன. எது அந்த மீன்கள்லாம். அதனால்தான் என் அன்னை மீனாட்சி என்ற திருநாமம் பெற்றிருக்கிறாள் என்றான் முருகன். மேலும், தேவர்களே, என் பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு மறந்துவிட்டதோ? நான் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்றான் முருகன். தேவர்களும் முருகனை எதிர்த்து பேசினர். குழந்தாய், அந்த சிவனும் பார்வதியுமே ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் தன்மை படைத்தவர்கள். உனக்கு அந்த சக்தி கிடையாது. உனக்கு ஏது அந்த சக்தி? ஏது மரியா சிறுவனான நீ இதோடு நிறுத்தி கொண்டால் பிழைப்பாய், இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள் தேவர்கள். வேலன் அந்த வாய்ச்சொல் வீரர்களின் மீது சிகரத்தின் ஒரு பகுதியை பிடுங்கி அவர்கள் மீது வீசினான். தேவர்கள் சிதறையடித்து ஓடினர். தேவேந்திரன் அம்பு மாறி பொழிந்தான். அவையெல்லாம் மலர் மாலைகளாக கந்தனின் கழுத்தில் விழுந்தன. முருகன் தன் கையில் இருந்த சின்னஞ்சிறு அம்புகளை தேவர்கள் மீது அடித்தான். அந்த அம்பு தேவேந்திரன் வீட்டிலிருந்த ஐராவதம் யானையின் மத்தகத்தை குத்தி கிழித்தது. அது அலறியபடி விழுந்து இறந்தும் போனது. யானை மீது இருந்த இந்திரன் தரையில் உருண்டான். இதை பார்த்த கந்தன் கைகொட்டி சிரித்தான். இந்திரனுக்கு ஆத்திரம் அதிகமாகியது. தன் வஜ்ராயுதத்தை வடிவேலன் மீது எறிந்தான். அதை அவன் சுக்குநூறாக்கினான் முருகன். அனைத்து ஆயுதங்களுமே தீர்ந்து போகவே நிற்கதியான தேவர்கள் உயிர் பிழைக்க ஓடோடி ஒளிந்தனர். அவர்களின் பலரை கொன்றான் வடிவேலன். தேவர்கள் பிரகஸ்பதியிடம் ஓடினார். அவர்கள்தான் தேவர்களுக்கு குரு. தங்களை காப்பாற்றும்படி வேண்டினார். நடந்த விவரத்தை தன் ஞானத்தால் அறிந்த குரு, சிவமைந்தனிடம் மோதியது உங்கள் தவறல்லவா? உங்கள் ஆணவத்தால் நீங்கள் அழிவிழந்தீர்களே. என்னிடம் பாடம் படித்து முட்டாள்களாக இருக்கிறீர்களே. என் பெயரை கெடுத்து விட்டீர்களே. சரி,
நானே போய் அவரிடம் சரணடைகிறேன் என்று கூறி புறப்பட்டார் அந்த குரு. பாலமுருகனை சந்தித்து அவனை வாழ்த்தி வணங்கி நடந்த செயலுக்கு மன்னிப்பும் கேட்டார். சிவபெருமானே பிரகஸ்பதி என்று சொல்லுவாரும் உண்டு. சிவபெருமானே பிரகஸ்பதி என்றும் சொல்லுவாரும் உண்டு. அப்படி இருக்கும்போது தந்தை மகனிடம் மன்னிப்பு கேட்கலாமா என்றால், குருவுக்கு குருவான முருகனிடம் மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் ஒரு பணியில் இருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். மேல் அதிகாரி வயதில் குறைவாக இருந்தாலும் அவரிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வது போலத்தான் இதுவும். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த மேல் அதிகாரி நம்மளை விட வயசு கம்மியாக இருப்பாங்க. அவர் ஒரு 30 வயசு இருக்காங்கன்னா நம்ம வேலை செய்கிறவங்க 50 வயசு இருக்கான்னு வச்சுங்க. அது 30 வயசு தானே. அந்த மேல் அதிகாரி மேனேஜர் அலுவலர் எது வந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு மரியாதை கொடுத்து நம்ம கீழே கொஞ்சம் பணிந்து போவோம். அதுபோல தான் இவரும். பிரகஸ்பதியின் வேண்டுகோளை ஏற்ற பாலமுருகன் சினம் தணிந்தான். இறந்த தேவர்களை மீண்டும் உயிர் பெறச் செய்தான். அவர்களின் ஆணவத்தை அழித்து பக்தி ஞானத்தை கொடுத்தான். தானே பரம்பொருள் என்பதை உலகறிய செய்யும் விதத்தில் 6 முகங்களும் 12 கைகளும் விண்ணுயரம் உயர விஸ்வரூப காட்சி தந்தான் அந்த முருகன். கந்தபுராணத்தில் நாளை 16வது பகுதியை பார்க்கலாமா? பக்தியுடன் என் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து